வெல்கம் டு ஸ்ரீவாரி இண்டஸ்ட்ரி. ஸ்ரீவாரி இண்டஸ்ட்ரி தயாரித்த இந்த ஸ்ரீவாரி மல்டி க்ரஷர் ப்ராடக்டை வாங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த ஸ்ரீவாரி மல்டி க்ரஷர் ப்ராடக்டை பற்றி இப்போது டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். முதல்ல அசம்பிளி செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இதுதாங்க ஸ்ரீவாரி மல்டி க்ரஷர். இப்போது இதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போனலுங்க. இதை இந்த மாதிரி மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ரைட் சைடை ரொட்டேட் பண்ணி ஃபுல் டைட் வச்சிடலாங்க. இது பிளேட்டின் உள்ள ஒரு பிளேட் இருக்குங்க, அது பிளேட் அவுட்டுங்க. இந்த ஸ்லாட் வர்ற மாதிரி வச்சு பொசிஷன் வச்சு அப்படின்னா இது கப்புங்க. இந்த கப்பை இந்த ஸ்க்ரூஸ் 2 ஸ்க்ரூஸ் தெரிகிற மாதிரி அதில் வச்சு மாட்டிட்டு இந்த 2 வாசர் இருக்குங்க. பார்த்துக்கோங்க, 2 வாசர். அந்த 2 வாசர் 2 நட்டோட 2 சைட்லேயும் போட்டுட்டு இந்த விங் நட் வச்சு இந்த கப்பை நல்லா டைட் வச்சுக்கோங்க. 2 விங் நட்டையும் போட்டுக்கோங்க, நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இப்போது இது அட்ஜஸ்ட்மெண்ட் போல்ட்டுங்க. இது லாக் நட்டை பின்னாடி சுற்றினா லூஸ் ஆகும். அட்ஜஸ்ட்மெண்ட் போல்ட்டு கப்போட ஃப்ரண்ட் பகுதியில் த்ரெட் இருக்கும், அந்த இடத்துல வச்சு மாட்டிக்கோங்க. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் நோட்டை முன்னோக்கி திருப்பும்போது டைட்டாக வரும். டைட் வச்சுட்டு இந்த விங் நட்டை வச்சு டைட் வச்சிடலாம். பின்னாடி திருப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு குறையாக வரும். அப்போ இந்த விங் நட் வச்சு டைட் வச்சிடலாம். விங் நட்டை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. விங் நட்டை கண்டிப்பாக டைட் வச்சே ஆகணுங்க. டைட் வைக்காமல் விட்டுறாதீங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ள தள்ளத்தில் நைஸ் வரும், வெளி தள்ளத்தில் இது வரும். இப்போ மெஷின் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ மெஷின் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருச்சு. பாத்திரத்தை எடுத்து கீழே முதல்ல வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசி மற்றும் உளுந்துங்க, இது 2ஐயும் ஊற வச்சுருக்கோம். மெஷின் ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணியோடு சேர்த்து அரிசி உளுந்தையும் இருக்கிறது அப்படியே போடுங்க. உங்களுக்கு அவுட்புட் எந்த மாதிரி வருது, வெளியில் வர்றதை உடனே வெளியே வந்துடும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே மேலே இருக்கிற புனலில் கொட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த மாவாகி வந்துட்டுருக்குங்க. அரிசி மட்டும் போடுற மாதிரி இருந்தால் ஒரே ட்ரிப்பில் வந்துடும். கூட உளுந்தும் சேர்த்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 தடவை போடுங்க. கொஞ்சம் குறையாக போட்டு போடுங்க. அரிசி ஆகிட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த புனலில் அப்படியே வந்துட்டுருக்குங்க. அரிசியை ஃபுல்லாக மேலே கொட்டி விட்டுக்கலாம். அந்த புனலில் பிடிக்கிற அளவுக்கு ஃபுல்லாக கொட்டி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். அரிசி உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உடனே வெளியே வர்றதுனால உங்களுக்கு அது பேஸ்ட் எவ்வளோ தூரம் வருதோ அந்தளவு பார்த்து நீங்கள் ஊற்றிக்கலாம். அளவளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நாங்கள் ஒரு படி அரிசி மேலே போட்டிருக்கோங்க. ஒரு படி அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். அந்த புனலில் கரெக்டாக அரிசி இறங்குதாங்கிறத அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஃபுல்லாக வெறும் மிஷின் ஓடிச்சு அப்படின்னா கறி மாதிரி வந்துடும். நைஸாக வருதா என்னென்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்களா மாவு எந்த அளவுக்கு வந்துட்டுருக்குன்னு, அப்படியே வந்துட்டுருக்குங்க. இது ஒரே ட்ரிப்பில் நைஸ் ஆயிடுச்சு. ஸ்க்ரூ நல்லா இருக்கா டைட்டாக இருக்கான்னு சொல்லி அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லூஸாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குறையாக வர ஆரம்பிச்சிடும்.
அரிசி தேவையான அளவு போட்டுக்கோங்க, தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அரிசிக்கு தேவையான அளவாக ஊற்றிக்கோங்க. எச்சா ஊற்றிட்டிங்கன்னா அதுவும் பாருங்கள் எப்படி வருதுன்னு, நல்லா நைஸாக இருக்குது. ஸ்ரீவாரி மல்டி க்ரஷர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா கிரைண்டருக்கே போக வேண்டிய அவசியம் இருக்காது. இதே மாதிரி தான் நம்ம இதில் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக கோதுமை, ராகி, சோளம், கம்பு இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் வர இது வச்சுட்டு இந்த நாபை அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா நைஸாக வரும். லூஸாக விட்டிங்கன்னா குறையாக வரும். தெவரை, உளுந்து, பயிறு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நீங்கள் குறையாக பண்ணிக்கிறதுக்கும், சிவக்காய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் இருக்கிறதுக்கு பண்ணுறதும் இந்த மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் ரொம்பவுமே நைஸாக வருங்க. விரல் மஞ்சள் அப்படியே போட்டுக்கலாம். இந்த பெரிய மஞ்சள், கட்டை மஞ்சள் மீது போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அந்த புனலில் அந்த ஹோல்ஸில் போகிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வெட்டி போட்டுக்கோங்க. இல்லைன்னா உரலில் ஒரு இடி இடித்து போட்டுக்கோங்க. நல்லா வர இது அரைக்கிறதா இருந்தால் நல்லா காய வச்சு போடுங்க. இல்லை ஈரம் அரைக்கிறதா இருந்தால் நல்லா ஈரமாக போடுங்க. அரிசி மட்டும்தாங்க அரை ஈரத்தில், அதாவது இடியாப்பம், புட்டு இந்த மாதிரி ஐட்டம் போடுறது மட்டும்தான், அரிசி மட்டும்தான் போட முடியுமே தவிர மீதி எல்லாம் அரை இது கால் இது ஈரத்தில் போட்டீங்க அப்படின்னா உள்ள மிஷினில் அப்படி நின்றுக்கும். அப்புறம் நீங்கள் மிஷின் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த மாதிரி அரிசியை தவிர மீதி எதுவுமே அரை ஈரத்தில் போடாதீங்க. அவ்வளோதான், மாவு ஆட்டியாச்சுங்க. நம்ம இப்போ மிஷின் கழுவுறது, மாவை அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா போதும், மிஷின் சுத்தமாக கழுவிடும். மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூஸ் ரெண்டையுமே கழட்டி எடுத்துட வேண்டியது தான்.